குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, என் தங்கமே, உனக்கான நல்ல விஷயத்தை நடத்தி தருவதற்குத்தான் இப்பொழுது திருப்பங்கள் நிறைந்த இந்த புதனில் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நீ தொட்டதெல்லாம் துலங்கப் போகிறது. பொன்னாகும் நேரத்தை நான் குறித்து விட்ட பிறகு நீ எதற்காக தயக்கம் காட்டிக் கொண்டு இருக்கின்றாய்? கண் கண்ட தெய்வமான இந்த கந்தனை வழிபட்ட பிறகு எதற்காக உன் வாழ்க்கையை நினைத்து வருந்திக் கொண்டு இருக்கின்றாய்? வாழ்வில் வரும் துன்பமும் துயரமும் கண்ணுக்கு தெரியாத நுண்கிருமியாக உன்னை அழித்து கொண்டு இருக்கின்றதோ என்று நினைத்து கொள்ளாதே. எப்பேற்பட்ட நுண்கிருமியாக இருந்தாலும் உறுதியான நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை நீ அங்கு வாழ்ந்து கொண்டு இருந்தால் இந்த முருகனின் அருளோடு உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கத்தான் போகிறது. இவரால்தான், நான் சொல்லும் நபரால்தான் உனக்கான நல்ல விஷயம் நடக்கப் போகிறது. இருக்கின்ற மனது உன்னிடத்தில் இருக்கும்போது ஏன் எதையோ நினைத்து வருத்தப்பட்டும் காயப்பட்டும் கொண்டும் இருக்கின்றாய்? மன அமைதியடையும் வளர்பிறையாய் உன் காலம் வளர வேண்டிய நல்ல நேரத்தை நெருங்கிவிட்டது. உன் வாழ்க்கை மூன்றாம் பிறையாகாமல் இருக்க கண் கண்ட தெய்வமான நீ இந்த முருகனை வழிபடு. என் கண்ணின் மணியே, உனக்கான வாழ்க்கையை தருவதற்குத்தான் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். நம்பி வந்த இந்த வாழ்க்கையில் யாரும் உனக்கானதாக இங்கு தரப்போவதே கிடையாது. தட்டி கொடுப்பதும் இல்லை என்று வேதனைப்படாதே. நீ கலங்கி கொண்டு இருப்பதனால் ஒன்றும் நடக்கப் போவதும் இல்லை. நெஞ்சில் கவலம் நித்தையாய் வளர்ந்து கொண்டு இருக்கின்றதே. நான் இதற்கு என்ன செய்ய போகிறேன் என்று நினைத்து கொண்டு இருப்பதை தாண்டி என் மீது உன் பாரத்தை போட்டு கடமையாற்ற நீ செயல்பட்டு கொண்டே இரு. துன்பம் என்னும் ஒன்றுக்கு மறுமருந்தாக இந்த வேலவன் இருக்கும்போது உன் மனதை நினைத்து நீ வருத்தப்படாதே. துணை இருக்கின்ற வடிவிலே நான் உன்னோடு தான் உன் கரம் பற்றி இருக்கின்றேன் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. காலம் ஒரு பொன்னான வாழ்வை கொண்டு வந்து சேர்க்கும். நான் இருக்கும்போது உனக்கு பயம் இதற்கு என் தங்கமே? மனதில் கவலைகளை வளர்த்து கொள்வதனால் இங்கு ஒன்றும் நடக்கப் போவதே கிடையாது. தினம் தினம் ஏதோ ஒன்று இழந்து விட்டது போல் நீ உன் மனதிற்குள் தீராத கவலையை வைத்துக்கொண்டு அனுதினமும் அழுது கொண்டே இருக்கின்றாய். அந்த அழுகைக்கும் கண்ணீருக்கும் விடை கொடுக்கத்தான் இந்த முருகன் உன் வீட்டு வாசலுக்கே வந்து உன் அதிர்ஷ்டத்தை உன் கையிலே கொடுத்திருக்கின்றேன். நடக்கப் போகும் எல்லா தருணத்திற்கும் நானே பொறுப்பேற்று கொள்ளும் போது நீ ஏன் யாருமே இல்லை என்று வருந்திக் கொண்டு இருக்கின்றாய்? காலங்கள் கடந்து விட்டதோ, என் மனம் மட்டும் அப்படியே இருந்து கொண்டு இருக்கின்றதே காயத்தோடு என்று நீ அங்கு மீளா துயரத்தோடு இருந்து கொண்டு இருக்கும் வேளையிலே உன் மனதில் இருக்கின்ற வழிகளை எல்லாம் துரத்தி எடுத்து விட்டு உனக்கான வெற்றி பாதையை தருவதற்குத்தான் இந்த முருகன் நான் வந்து இருக்கின்றேன். இந்த வேலவன் கந்தனும் உன்னை தொடர்ந்து சுற்றி கொண்டு இருக்கும் போது உன்னை சுற்றி இருக்கும் நபரை பற்றி நீ கலங்காதே. என் பெயர் கொண்ட ஒருவர், எனக்கான இருக்கின்ற ஒருவர், எனக்கு அங்கு பக்தியின் சேவை செய்கின்ற ஒருவர் உன் வாழ்க்கையை மாற்றப்போகும் திருப்பத்தை தான் தரப்போகிறார். உனக்காக உதவி செய்ய யாருமே இல்லை என்ற தருணத்தோடு தானை காத்து கொண்டு இருந்தாய். என் மீது நம்பிக்கை கொண்ட ஒருவர் உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கான நேரத்தை குறித்திருக்கும் போது என் தங்கமே, யாருமே இல்லை என்று கலங்குகிறாய். உன் கஷ்டப்பட்ட காலத்தை எல்லாம் முடித்து வைத்து உனக்கு இஷ்டப்பட்டதை தருவதற்குத்தான் இந்த அப்பன் முருகனானவன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். உன் காலங்கள் வீணாக்கப்பட்டு விட்டதோ என்று வெண்ணி விடாதே. வீணடித்த காலங்கள் எல்லாம் இப்பொழுது உனதாக உனக்கு ஏற்ற சாதகமான சூழ்நிலையை தருவதற்குத்தான் இந்த முருகன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். உன் மனம் புண்படுவது போல தானே ஒவ்வொரு விஷயமும் நடந்து கொண்டு இருக்கின்றது என்று நீ சிந்திக்கிறாய். நான் வணங்கும் கந்தன் உன் கைக்குள்ளே இருக்கும்போது நீ எதற்காக மனம் அருந்திக் கொண்டு இருக்கின்றாய்? கலங்குவதால் இங்கு ஒன்றுமே நடக்கப் போவதில்லை. மாறாக என் வேலை தொட்டுவிடு. உன் வாழ்க்கையை வளமாக்க நான் வந்து இருக்கின்றேன். நீ நினைக்கின்ற விஷயத்தில் எப்படி என்ன நடக்கும் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இருந்து விட்டாலே போதும். உன் திட்டத்தை செயல்படுத்துவதற்கு உன் முருகன் உன் அப்பன் நான் வந்து இருக்கின்றேன். சில சமயத்தில் தாங்க முடியாத வேதனையும் சோதனையும் உன் மனதை ஆட்கொண்டு இருக்கும் போது இது நிலையாகி விடுமோ என்று எண்ணிக்கொள்ளாதே. இந்த
கட்டத்தை எல்லாம் தாண்டி வர வேண்டும் என்பதற்காகத்தான் நான் எந்த ஒரு அனுமதியை உனக்காக கொடுத்திருந்தேன். ஆனால் அத்தனை விஷயத்தையும் தாண்டி இனி உன் வாழ்வின் பள்ளத்திலிருந்து மேட்டை நோக்கி பயணிக்கும் காலத்தில் நீ அடியெடுத்து வைத்து விட்டாய். என் சிந்தனை கொண்ட உனக்கு ஒரு பொழுதும் நான் இங்கு கஷ்டத்தை கொடுக்கப் போவதே கிடையாது. இப்பொழுது வேண்டுமென்றால் உன் மனதில் இருக்கின்ற வழிகளோடு நீ போராடி கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த போராட்டத்தின் முடிவிலே இந்த முருகனானவன் உனக்கு வெற்றி கிரீடத்தை மட்டும்தான் உன் தலையில் அலங்கரிக்க வந்துவிட்டேன் என்பதுதான் உண்மையான விஷயம். யதார்த்தத்தை புரிந்து கொண்டு நிஜத்திலும் உன் கனவுகளை நனவாக்க பாடுபட்டு கொண்டு இருக்கும் என் பிள்ளையின் உன் வாழ்க்கையை வரமாக்க நான் வந்து இருக்கும் போது நீ எதற்கும் வருந்தாதே. உன்னுடைய விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி, நான் உனக்கான வெற்றியை தான் தருவேன். நான் உன் நல்வாழ்வை அமைத்து கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டேனே, இனி எதற்காக மனம் மருந்துகிறாய்? நல்வாழ்வை பொறுத்தவரை அவரது மன நிறைவை பொறுத்துதான் கடவுள் அனைத்து பெயர்களிலும் மற்றும் அனைத்து வடிவங்களிலும் உள்ளார் என்று உனக்கு தெரியுமல்லவா? அப்படித்தான் நீ என் வைத்திருக்கும் நம்பிக்கைக்கு சிறிதும் களங்கத்தை ஏற்படுத்தாமல் உனக்கான விதி எது என்று நீ எண்ணிக்கொண்டு இருந்தாயோ அதை உடைத்தெறிந்துவிட்டு உன் வேலவன் உனக்கான வெற்றிக்கான வாய்ப்பை தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன். எந்த ஒன்று உன் கைகளை அங்கு தாங்கி பிடிக்காதா என்று ஏங்கிக் கொண்டு இருந்தாயோ அவரை உன்னை தேடி வந்து உன் கரம் பற்றுவதற்கான நேரத்தை இங்கு நெருங்கிவிட்டாய். கண்ணின் மணியை வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுப்பதற்குத்தான் இந்த முருகன் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். வாழ்வில் எதிர்காலம் பற்றிய நிலையை நினைத்து தீராத கவலை கொள்கிறாய். உன் மனதில் எதிர்காலம் பற்றிய கவலை இருந்தால், பயம் இருந்தால் அதை தூக்கி எறிந்துவிடு. உனக்கான விஷயத்தில் நான் உன்னை தாங்கி பிடிக்கும் பகலவனாக இருக்கும்போது உன் வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுக்காமல் போய்விடுவேனா? எல்லோருக்கும் கொடுக்கும் சூரிய உதயமானது உன் வாழ்வில் வெளிச்சம் வராமல் இருந்து விடுமா? என் கண்ணின் மணியே, எதை உனக்கான வெற்றியை தரும் என்று நினைத்தாயோ அதை உன் கரம் பற்றி தருவதற்கு வந்திருக்கின்றேன். உன் வாழ்வில் நானும் உன்னோடு தான் பயணிக்கிறேன் என்ற நம்பிக்கையே நான் உனக்கு தருவதற்கு வந்திருக்கின்றேன். நீ தலை நிமிர்ந்து வாழ உனக்கான ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்து அதில் கடல் போல கவலை வந்தாலும் உன்னை மலை போல உயர வைப்பதற்கு இந்த தெய்வம் வந்து விட்டான் என்று இந்த முருகனை நம்பி வந்தோருக்கு இனி தோல்வி என்பதே கிடையாது என்பதை உணர்த்த நான் எப்பொழுதுமே உனக்கு துணை நிற்பேன். ஆற்றல் உனக்கான வெற்றியாகத்தான் மாறப்போகிறது. அதனால் நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் இருக்கின்ற திறமையை யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுத்து விடாதே. உன்னிடத்தில் ஏதோ ஒரு திறமையும் நம்பிக்கையும் இருப்பதனால் மட்டும்தான் நான் உனக்கான பாதையில் இது நடக்கும் அது நடக்கும் என்று தெளிவுபடுத்தி கொண்டு இருக்கும் போதே அதை நீ பிடித்து கொண்டு இருக்கின்றாய். அந்த விஷயத்திலிருந்தே உனக்கான வெற்றியை பெறுவதற்கான எல்லா முயற்சியிலும் நீ இறங்கிக் கொண்டு இருக்கின்றாய். ஆனால் அதையெல்லாம் தாண்டி சில சமயத்தில் உன் மனமும் சோர்வடைந்து விடுகிறது. என்ன செய்தாலும் ஏது செய்தாலும் என் நிலை இப்படியே தானே இருந்து கொண்டு இருக்கின்றது என்று உன் மனதை பற்றி நீ கவலைப்படுகிறாய். கலங்காதே. எதிர்கொண்ட வாழ்க்கையின் பயணத்தில் போகும் பாதை மாறுபட்டு நாணயத்தை இழந்து நம்பிக்கையின் விளிம்பில் நின்று செய்வதறியாது திகைத்து கொண்டு இருக்கும் என் கண்ணின் மணியை, காலில் முள் குத்தி விட்டதால் கால் வலிக்கிறது என்ற தத்துவத்தை விட ஏன் குத்தியது, ஏன் வலிக்கிறது, ஏன் சிந்தித்துப் பார். என் முன் தடைகளை படிக்கற்களாக ஏற்றுக்கொள்வதற்குத்தான் அந்த வேதனையின் சோதனையும் முன்னே வந்து கொண்டு இருக்கின்றது. உன் தடையை படிக்கட்டுக்களாக மாற்றுவதற்குத்தான் இந்த முருகனை மனதார வழிபட்டு கொண்டு இருக்கின்றாய். என் அருள் உன் வாழ்வின் தடைகளை தவிடுபொடியாக்கிவிடும் என்பதில் நீ உறுதியாக்கி கொண்டாலே போதும். எத்துணை தடைகள் வந்தாலும் சரி, எத்துணை இன்னல்கள் வந்தாலும் சரி, திருப்பத்தை மட்டும் நல்ல நீ தேவைப்படும் தருணத்தில் உனக்கான உதவியும் தருவதற்கு இந்த முருகன் வந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. வெற்றிக்காக பாடுபடுகிறாய். அந்த வெற்றியை பரிசாக்க நான் வந்து இருக்கும்போது உன் மனமென்னும் கவலையை தூக்கி தூர எறிந்துவிட்டு நீ எதிர்கொண்ட வாழ்வினின் நிலையாகவும் உறுதியாகவும் இருந்து பார். நீ நினைத்த காரியத்தை நடத்தி தருவது சர்வ சாதாரணமானவன் என்று நினைத்து விட்டாயோ? என் கண்ணின் மணியே, உனக்கான வெற்றியை தருவதற்குத்தான் இந்த முருகன் நான் வந்து கொண்டிருக்கின்றேன். இனி உன் மனதில் கவலைகளை வைத்து கொள்ளாதே. நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, நான் உனக்கு தருவது உன் வெற்றி
வெற்றியாகத்தான் இருக்கப் போகிறது. நீ நினைத்த காரியம் அப்படியே நடக்கப் போகும் தருணத்தை உனக்கு குறித்திருக்கும் போது இந்த வேலவனை பார்த்தும் நீ இனி பயம் கொள்ளவே வேண்டாம். ஏனென்றால் உனக்கு நன்மையான காரியத்தை அல்லவா நடத்தி தர வந்திருக்கின்றேன். உனக்கு வெற்றியான தருணத்தில் அல்லவா உன்னை தேடி வந்திருக்கின்றேன். வெற்றி செய்தி உன்னை தேடி வந்து விட்டது. நீ எதிர்பார்த்த இடத்திலிருந்து யாம் இருக்க பயமேன்.